இந்த போக்குவரத்து இடையூறால வந்து பாத்தீங்கன்னா ஆம்புலன்ஸ் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வந்துருக்கு. 2 ஆம்புலன்ஸுங்க. ஒரு ஆம்புலன்ஸ் வந்துருச்சு. இன்னும் ஒரு ஆம்புலன்ஸ் பின்னாடி இருக்காட்ட இருக்கு. அதே சமயத்துல இந்த பாலத்துல சிறு மழை பெய்தாலும் வந்து பாத்தீங்கன்னா முழுவதுமா நீர் நிரம்பிவிடும். பாலம் முழுவதும் நீர் நிரம்பிடும். இதையெல்லாம் சரி செய்யணும். மாநில அரசும் மத்திய அரசும் சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்கள் வந்து பாத்தீங்கன்னா இதற்கான சரியான திட்டமிடலோட சரி செய்ய வேண்டும். துரிதமாக இந்த வீடியோவை பகிருங்கள். இது போன்ற வந்து கூட்ட நெரிசல், அதாவது வாகன நெரிசல் ஏற்படாமல் இருக்கும், பாலத்தின் அடியில் நீர் தேங்காமல் இருக்கும், உடனடி தீர்வுக்கு பகிருங்கள். துறை அலுவலர்கள் சென்றடையும் வரை, அரசு பார்க்கும் வரை. நண்பர்களே, இதுதான் வந்து பாத்தீங்கன்னாக்க புதுப்பேட்டை சாலை. இது வந்து புதுப்பேட்டை சாலையில் இருக்க ஒரு ரயில்வே பாலம், பிரிட்ஜ். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு சிறு மழை பெய்தாலும் ஃபுல்லா தண்ணி இருப்பிடும். அந்த தண்ணி வடிகாலுக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு ஆப்ஷன் இருக்கு. இங்க ஒரு ஆட்டோமேட்டிக்கா பம்ப் பண்ணி தண்ணி வெளியேற்றதுக்கு பக்கத்துல ஏரி இருக்கு. அதுல போற தண்ணி பாருங்க, திரும்பவும் வந்து அந்த பாலத்துக்குள்ள போய் இருப்பிடும். இதுதான் இங்க இருக்கிற நிலைமையே. அதே சமயத்துல இப்ப ஃபுல் டிராபிக். இந்த டிராபிக் வந்து பாத்தீங்கன்னாக்க போக்குவரத்து சரி செய்யறதுக்கான சரியான வழியை வந்து பாத்தீங்கன்னாக்க செய்யணும். ஒரு வாகனம் ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு கனரக வாகனம் பழுது ஏற்பட்டிருக்கு போல. அதனால வந்து பாத்தீங்கன்னாக்க டிராபிக் ஆயிருக்கு. அதெல்லாம் சரி செஞ்சுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னாக்க தண்ணீர் தேக்கத்தால நிறைய விபத்துகள் ஏற்படுது. அதை சரி செய்யறதுக்குன்னு ஒரு சரியான, அதாவது மாநில அரசு மத்திய அரசு 2 துறைகளும் சேர்ந்து இதை சரி செய்யணும். அவங்க 2 துறையும் ஒருத்தர் பழி போட்டுன்னு மக்களை வந்து பாத்தீங்கன்னா துன்பத்திற்கு ஆளாக்குறாங்க. அதனால அந்த துறையில இருக்கிற அலுவலர்கள் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு சரியான தீர்வை வந்து இன்றைய தொழில்நுட்பத்துக்கு கொண்டு வர முடியும். கண்டிப்பா அனைத்தும் சாத்தியமே. இந்த வீடியோவை பகிருங்கள். நல்ல மாற்றத்திற்காக துரிதமாக வந்து தீர்வு காணப்பட வேண்டும். இது போல வந்து பாத்தீங்கன்னா அதிக நெரிசல் ஏற்படாமல் இருக்கவும், அதே சமயத்துல சிறு மழை பெய்தாலும் தண்ணீர் வந்து தேங்கி ரொப்பிடுது இல்லைங்களா, விபத்து ஏற்படுது. எல்லாம் மாணவர்கள், பொதுமக்கள் எல்லாம் அந்த பிரிட்ஜ் வழியா தான் வந்து பாத்தீங்கன்னா பாலத்தின் வழியா கடந்து செல்றாங்க. அவங்களுடைய கஷ்டத்தை போக்க பயமின்றி பயணிக்க இதை வந்து பாத்தீங்கன்னா பகிருங்கள். நிரந்தர தீர்வு கிடைக்கணும்.